குலோப் ஜான் இல்லாத தீபாவளி எங்கெங்கே இருக்குது? வாங்க நம்ம வீட்டில் குலோப் ஜான் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை எடுத்து ஒரு இந்த கப்பு வந்து 200 கிராம் கொள்கிற கப்புங்க. அதே மாதிரி 5 கப்பு எடுத்துக்கோங்க. 1 கிலோ சீனி போட்டுக்கோங்க. இப்போ சொன்ன அளவு வந்து 2 பாக்கெட் உள்ள குலோப் ஜானுக்கு உள்ள பவுட்ருங்க. நீர் ஒரு காவாசி ஊற்றிக்கோங்க. சீனிலேருந்து கொஞ்சம் மிதக்கிற மாதிரி அளவுக்கு ஒரு காவாசி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம சீனி பாவை தாங்க ரெடி பண்ண போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு இந்த பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீனி வந்து கீழே ஒட்டாமல் இருக்கிறக்காண்டி இது ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தாங்க நம்ம வாங்கியிருக்க குலோப் ஜான் மிக்ஸ். எம்டிஆர் இன் குலோப் ஜான். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதே நல்லா கிண்டிக்கோங்க. அப்போ தாங்க கீழே ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி வரணுங்க. இப்போ நீங்கள் சைடில் 4 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. இந்த கல் எடுத்துக்கோங்க. கல் எடுத்து 4 ஏலக்காய் நச்சு போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். அதே நேரம் கொஞ்சோண்டு சீனியை போட்டு சேர்த்து அரைச்சி போட்டு இது மாதிரி தூவிட்டிங்கன்னா மலைச்சாரல் போல் தூவிட்டின்னு வச்சுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்கியிருக்க குலோப் ஜான் மிக்ஸை பவுடரை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணுங்க. வந்து என்ன பண்ணிங்கன்னா தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு ஊற்றுங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இதில் பிசைய தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு எப்படி கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி தாங்க இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரியே இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை வந்துடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை எடுத்துகிட்டு இதில் வந்து பாதி பேர் எண்ணெய் போடுவாங்க. நம்ம வந்து டால்டா போடுறோம். வருஷத்தில் ஒரு நாள் டால்டா போடுறனால ஒன்றும் உடம்புக்கு கெடுதி இல்லைங்க. டெய்லி போய் சாப்பிட்டா தான் உடம்புக்கு கெடுதி. டால்டா குலோப் ஜாமுக்கு நம்ம போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தாங்க போடுறது. 200 மில்லி டால்டா எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா உருக வச்சுருங்க ஒரு பக்கம். நம்ம வந்து சைடு பிசைஞ்சிருக்க மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம சின்ன உருண்டையை போட்டோம்னா சீக்கிரமாக நல்லா ஊறிடுங்க. நம்ம சீக்கிரம் சாப்பிட்லாம். பெருசாக இருந்துச்சுன்னா சாப்பிட கொஞ்சம் லேட்டாகும். அதனால நம்ம சின்ன உருண்டையாக போட்டுக்கிறோம். அப்படியே சைடில் வந்து டால்டா நல்லா காஞ்சிருச்சான்னு பாருங்கள். நல்லா காஞ்சிருச்சுங்க. காஞ்சோடனே இந்த உருண்டையை நம்ம பிடிச்சது ஒன்று ஒன்றா போட்டே வாங்க. ஃபுல்லாகவே நிறைய எவ்வளோ தூரம் போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திரும்ப அதுக்கப்புறம் வேறு சைடு நல்லா திருப்பி விடுங்க. இந்த மாதிரி கலர் நல்லா வந்துருக்கணுங்க. அப்போ தாங்க நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்க்க எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வெந்தோடனே அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண சீனி பாவில் வந்து இது உருண்டை எல்லாத்தையும் உள்ளே போட்டு விடுங்க. போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறி போய் நல்லா குலோப் ஜான் பெருசாக இருக்குங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. அருமையான சுவையான குலோப் ஜான் ரெடி.